நியூசிலாந்துக்கு எதிரான முதல் T20 போட்டியில இந்திய அணி 20 ஓவர்கள்ல 238 ரன்களை அடிச்சாங்க. நியூசிலாந்து அணி 20 ஓவர்கள்ல 190 ரன்களை மட்டும் தான் எடுத்தாங்க. 48 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை சந்திச்சிருக்காங்க நியூசிலாந்து அணி. இந்த போட்டியில வெற்றி பெற்ற பிறகு பேசிய சூரியகுமார் யாதவ் T20 ஃபார்மட்ல சேசிங் தான் சிறந்த முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்குமே முதல்ல களமிறங்குவது தான் நல்ல முடிவாக இருக்கும். முதல்ல ஆடி பெரிய ஸ்கோர் அடிச்சுட்டா நிச்சயம் எதிரணிக்கு அழுத்தம் ஏற்படும். நாங்கள் 25க்கு 2 அப்படின்ற இக்கட்டான நிலையில இருந்து மீண்டு வந்து பெரிய ஸ்கோர் எடுத்திருக்கோம். அந்த அளவிற்கு அணில சிறந்த பேட்டர்களுமே இருக்காங்க. அணில 8 பேட்டர்கள் 3 பவுலர்கள் அப்படின்ற திட்டத்தை கடைபிடிச்சிட்டு இருக்கோம். இது நல்ல திட்டம் தான். 3 முழு நேர பவுலர்கள் மட்டுமே போதும். கடந்த சில மாதங்களாகவே இதே திட்டத்தை தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். சூரியகுமார் பேட்டிங் ஆடும்போது நிதானத்தை கடைபிடித்தார். மேலும் ஆஃப் திசையில அடிக்க ஆடி இருக்காரு. இதனால பேட்டிங்கிலும் ஏதேனும் மாற்றம் செய்துள்ளீர்களா அப்படின்னு கேட்டதற்கு பதில் கொடுத்த சூர்யா எந்த மாற்றத்தையுமே பண்ணல, வழக்கம் போலதான் விளையாடின. நான் அனைத்து திசைகளிலுமே ஆடக்கூடியவன் தான். ஆஃப் திசையில் அடிக்கும் வகையில பந்து வீசியதால நான் ஆஃப்ல ஆடினேன் அப்படின்னு பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட 15ல இருந்து 20 போட்டிகளாக சூரியகுமார் யாதவ் ஒரு அரை சதம் கூட அடிக்கல அப்படின்னு தொடர்ந்து அவர் மீது புகாரமே எழுந்திருக்கு. கடைசியாக ஜெயிச்ச போட்டியில கூட சூரியகுமார் அவர்கள் அவ்வளவாக போராடினாரு. ஆனால் அவரால் பெரிய ஸ்கோர் எதுவுமே அடிக்க முடியல. நான் ஸ்ட்ரைக்கர்ல இருந்த அபிஷேக் சர்மா அபாரமாக ஆடியதாலும் இறுதியில் ரிங்கு சிங் அவர்கள் அபாரமாக ஆடியதாலுமே இந்திய அணியால 230 பிளஸ் ஸ்கோர் எட்ட முடிஞ்சது. ஆகையால கூடிய விரைவிலேயே சூர்யாவுடைய கேப்டன்சி பறிப்பது உறுதியுமே செய்யப்பட்டிருக்காம். அப்படி அடுத்ததாக இளம் கேப்டன் ஒருவரை தேர்ந்தெடுக்க இருக்காங்களா, அவர்தான் அபிஷேக் சர்மா அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய விரைவிலேயே வெளியாக இருக்கா. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.